ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கூட சேலஞ்சுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் திவ்யா வந்திருக்காங்க. அவங்களுக்கான டாபிக் ஐரோப்பியர்களோட வருகை. இந்த ஐரோப்பியர்களோட வருகை பற்றி ஓவர்வியூ அவங்கள்ட்ட கேட்கலாம். ஹாய், ஐரோப்பியர்களோட வருகை பற்றி எங்களுக்கு ஒரு ஓவர்வியூ. இந்தியா கூட பிற நாடுகளுக்கு இருக்கிற ட்ரேடிங் சிஸ்டம் இன்றைக்கு நேற்றுக்கு உருவான விஷயம் கிடையாது. ஏஷியன் டைம்ஸ்ல இருந்தே இந்தியா கூட பல நாடுகள் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடர்ன் டைம்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, லேண்ட் வழியா தான் மேஜரான ட்ரேட்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ யூரோப்பியன் சைட்ல இருந்து வர ட்ரேடர்ஸ் எல்லாருமே டர்க்கி, அரப்ஸ் கண்ட்ரி, ஸோ இவங்க எல்லாத்தையுமே கடந்து வர மாதிரி தான் இருந்துச்சு ட்ரேட் பண்றதுக்கு. டர்க்கிஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட லேண்ட் ரூட்டை பிளாக் பண்ணி இந்தியா கிட்டே இருந்து இவங்க மட்டுமே, அரப்ஸ் கண்ட்ரிஸ் மட்டுமே வணிகம் பண்ற மாதிரியும், வணிகம் பண்ணி கிடைக்கிற குட்ஸை அதிக ப்ராஃபிட்ஸ் யூரோப்பியன்ஸ்க்கு இவங்க விற்கிற மாதிரியான விஷயம் இருந்துச்சு. ஸோ இதை நம்ம தடுக்கணும், நம்ம வேற சீ ரூட் கண்டுபிடிச்சு இந்தியாவுக்கு போய் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் கோலாவே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நமக்கு தெரியும், இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. கொலம்பஸ் சொல்லலாம். கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் அமெரிக்காவை டிஸ்கவர் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நடக்கையில ஃபர்ஸ்ட் இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு லேண்ட் சீ ரூட்ல கண்டுபிடிச்சது போர்த்துகீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு அடுத்து டச்சுக்காரர்கள் வருவாங்க, அடுத்து இங்கிலீஷ் வருவாங்க, அடுத்து டேனிஷ் வருவாங்க, அடுத்து பிரெஞ்சு வருவாங்க. இதுல இவங்க எல்லாத்தோடையுமே அதிகமான டாமினன்ஸ் பிரிட்டிஷ்க்கு இருந்து, அடுத்து பிரிட்டிஷோட பொலிட்டிக்கல் பவர், அந்த மாதிரி நிறைய பவர்லாம் இருந்து இவங்க ஆட்சி. ஓகே, நீங்க சொன்னீங்க போர்ச்சுகீஸர்கள் வந்தாங்க, டச்சுக்காரர்கள், இங்கிலீஷ், டேனியர்கள், அதுக்கடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் வரதான் நீங்க சொன்னீங்க. இவங்க ஒவ்வொருவரையும் பத்தி குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸர்களை பத்தி குறிப்பிட்டு சொல்லுங்க. ஓகே, இப்போ போர்த்துகீஸ்ன்னு பாத்துட்டீங்கன்னா, போர்த்துகீஸ்ல அப்போ யாரு பிரின்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா, பிரின்ஸ் ஹென்றி பிரின்ஸா இருக்காங்க. ஸோ இவங்களை நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்தியா டிஸ்கவர் பண்ணணுங்கிறதுக்காகவே அதிகமான கப்பல்களை தயார் பண்ணி அதுக்காக நிறைய ஃபண்ட் ஒதுக்கி இவங்க அதிகமான முயற்சி எடுத்திருப்பாங்க. ஸோ போர்த்துகீஸ் நாட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. ஆனா அவங்களால ஃபுல்லா இந்தியா போய் ரீச் பண்ண முடிஞ்சிருக்காது. அவங்க சதர்ன் சைட் ஆஃப் ஆப்பிரிக்கா வரைக்குமே வந்திருப்பாங்க. ஸோ இந்த சைடு வந்ததுக்கு அப்புறம் அவங்களால மேற்கொண்டு நகர்ந்திருக்க முடியாது. அதனால அவங்க ரிட்டர்ன் போயிடுறாங்க. ஸோ இதுக்கடுத்து யாரு வராங்க அப்படின்னா, வாஸ்கோடகாமா வராங்க. ஸோ இவங்களுமே சேம் அதே மாதிரி சதர்ன் சைட் ஆஃப் ஆப்பிரிக்கா வரைக்கும் வந்துருந்தாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு இந்தியன் பைலட்டோட ஹெல்ப் மூலமா இந்தியாவை டிஸ்கவர் பண்ணி 1498ல இந்தியாவை டிஸ்கவர் பண்ணி காலிக்கட்ல அவங்க லேண்ட் ஆகுறாங்க. ஸோ அப்போ இருக்க காலிக்கட் மன்னர் யாரு அப்படின்னா ஜமேரின், கிங் ஜமேரின் கிங்கா சொல்றாங்க. ஸோ அவங்க நம்ம இந்தியர் பண்பு மாதிரி ஃபர்ஸ்ட் வரவும் அவங்களுக்கு நல்லா உபசரிச்சு, நல்ல விதமா உபசரிச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ வாஸ்கோடகாமா அவங்க கூட கப்பல்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் கிளம்பையில இவங்க 2 கப்பல் நிறைய குட்ஸ், இந்தியன் குட்ஸை ஒரு ஃப்ரெண்ட்லி கிஃப்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா அவங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு. ஸோ 2ஆம் முறையா வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வரையில அவங்க அந்த அளவுக்கு இது நல்ல விஷயமா தென்படலை. ஏன்னா அதிகமான போர்த்துகீஸ் எல்லாம் இந்தியாவுக்குள்ள குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க அது மூலமா. சோ இவங்க ஒரு நல்ல விஷயமா தென்படலை அப்படிங்கிறதுக்காக கிங் சமேரின் என்ன பண்றாங்க அப்படின்னா வார்க்கு போயிடுறாங்க. இவங்க கூட அந்த வார்ல இவங்களுமே தோத்துடுறாங்க. சோ காலிக்கட்டா இருக்கட்டும், கொச்சினா இருக்கட்டும், அது எல்லாமே போர்த்துகீஸோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. சோ அப்போ போர்த்துகீஸோட கேபிட்டல் சிட்டியா என்ன இருந்துச்சு அப்படின்னா கொச்சின் இருந்துச்சு. அவங்க அங்கேயே ஒரு ட்ரேட் சென்டர் மாதிரி ஓபன் பண்ணி இந்தியாவில் கிடைக்கக்கூடிய குட்ஸ் எல்லாமே அங்க ஸ்டோர் பண்ணி அங்கே இருந்து ஏற்றுமதி பண்ற மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிருந்தாங்க. ஸோ இதுக்கடுத்து 3வது டைமா வாஸ்கோடகாமா வந்திருப்பாங்க. ஆனா அங்கேயே அவரோட உடல்நிலை சரியில்லாம கொச்சின்ல இறந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இவருக்கு அடுத்து யாரு அந்த போர்த்துகீஸ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ஃபவுண்டர், அதாவது அதோட கவர்னரா யார் வராங்க அப்படின்னா ஆல்மேடன் இருக்கிறாங்க. ஸோ ஆல்மேடனோட பாலிசி எப்படிப்பட்ட, அவங்க ஒரு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அவர் ஒரு பாலிசி ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, அரப்ஸ் கண்ட்ரிக்கு இந்தியா கூட இருந்த ரிலேஷன்ஷிப், அதாவது ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி அதிகமான ட்ரேடிங் ஜூரோப்பியன்ஸ் கூட பண்ணணும், போர்ச்சுகீஸ் கூட பண்ணணுங்கிறது அந்த பாலிசியோட நோக்கமாவே இருந்துச்சு. ஸோ அவங்க அப்போ இருந்த இந்திய மன்னர்கள்ல யாரு அரேபியன் ட்ரேடர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சுல்தான்ஸ் ஆஃப் பிஜாப்பூர், சுல்தான் ஆஃப் குஜராத், இவங்க 2 பேருமே அதிகமா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் இந்த சுல்தான்ஸுகளுக்கும் போர்ச்சுகீஸ்க்குமே ஒரு ஃபைட் நடக்கு. அந்த ஃபைட்ல அல்மேடாவோட பையன் இறந்துடுறாங்க. ஸோ அல்மேடாவுமே மறுபடியும் போருக்கு போய் அந்த நேவல் போராதான் இருக்கு. ஸோ போருக்கு போய் அவங்க டிஃபீட் பண்ணி டியூ டாமன் அப்படிங்கிற நிலத்தை எல்லாமே அவங்க கைப்பற்றாங்க.
நெக்ஸ்ட் இவங்களுக்கு அடுத்து யாரு இருக்காங்க அப்படின்னா அல்ஃபான்சோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அல்ஃபான்சோ வந்து ரியல் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்றாங்க. போர்த்துகீஸ வந்து நிறுவனம் இங்க இந்தியால நிர்விக்க அதிகமான பணிகள் வந்து இவர் தான் மேற்கொண்டிருக்காரு. இவர் வந்து இந்திய பெண்கள் கூட போர்த்துகீஸ் திருமண முறை வந்து அதிகமா இருக்கணும், அதிகமா திருமணம் பண்ணணும், அதை வந்து ப்ரமோட் பண்ணது வந்து இவர் தான். இது மட்டும் இல்லாம அவர் கோவா அப்படிங்கிற அந்த கோவா நிலப்பகுதியுமே வந்து கைப்பற்றிருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம அப்போ இந்தியாவில பிராக்டிஸ் ஆன சதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் கூட அவங்க வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அடுத்து யாரு வராங்க அப்படின்னா நீனோ அப்படிங்கிற ஒருத்தவங்க வராங்க. ஸோ இவங்க டைம்ல வந்து கொச்சின்ல இருக்கிறவங்களோட கேபிட்டலை வந்து கோவாக்கு வந்து மாத்திருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட போர்த்துகீஸோட வருகை. எனக்கு சில கேள்விகள் கேட்கலாம்னு தோணுது. இப்போ போர்ச்சுகீசியர்கள் வந்து வராங்கன்னா அவங்களோட நோக்கம் வந்து வணிக நோக்கத்துக்காக மட்டும்தான் இங்க வந்திருக்கிறாங்களா, இல்லாட்டா அங்க உள்ள நிலப்பரப்பையும் நம்ம இங்க வந்து ஆட்சி செஞ்சுக்கணும், அதன் மூலியமா இங்க வந்து மதத்தை பரப்பி நம்மளோட அவங்களோட கொள்கைகளை இங்க கொண்டு வரணும் திங்க் பண்ணிருக்காங்களா போர்ச்சுகீஸ்? இப்போ போர்த்துகீஸ் வந்தது ட்ரேட் பண்ற நோக்கமும் தான். அதை தாண்டி அவங்களோட கிறிஸ்டியானிட்டி மதம் வந்து இந்தியாவில பரப்பணும் அப்படிங்கிற ரீசனுக்காகவும் தான் இங்க வந்திருக்காங்க. கிறிஸ்டியானிட்டி மதம் வந்து இங்க இந்தியாவில பரவுறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அவ்வளவு எளிதா இல்ல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா யூரோப்பியன்ஸ் எல்லாருமே மாமிசத்தை உண்ணக்கூடிய, அதாவது மாடோட மாமிசத்தை உண்ணக்கூடிய ஒரு பழக்கம் வந்து இருந்திருக்கு. இந்தியன் ரிலீஜன் படி அதை வந்து அப்ரூவ் படுத்தணும், அந்த விஷயம்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும். ஸோ அதனால அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதனாலுமே அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒயின்லாம் குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ரிலீஜன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்தியர்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலுமே இது வந்து ரொம்ப நாளுக்கு நீடிக்கல. அவங்களோட மதம் பரப்புறது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்தியாவில இருக்கிற எல்லா மதத்துக்குள்ளயுமே ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருந்துச்சு. சில மதங்கள் வந்து இன்னொரு மதத்தையா இருக்கட்டும், இன்னொரு கேஸ்ட் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி தீண்டாமை அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருந்திருக்கு. ஆனா இவங்களோட போர்த்துகீஸோட மதம் வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து சிலவங்க எல்லாருமே மாறி இருக்காங்க. மதம் மாற்றமும் இங்க நடந்து. ஓகே, இதுக்கு அடுத்து டச்சுக்காரர்கள் வராங்க, இவங்களை பத்தி சொல்லுங்க. இப்போ டச் வந்து எந்த இயர்ல நமக்கு இந்தியாக்குள்ள வராங்கன்னா 1602ல வந்து வராங்க. ஸோ இவங்க வந்து மசூலிப்பட்டினம் அப்படிங்கிற ஆந்திர பிரதேஷ்ல இருக்க இடத்த வந்து அதிகமா கைப்பற்றி அங்க ரூல் பண்ணி அங்க வந்து அவங்களோட கம்பெனியை வந்து நிரூபிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நாகப்பட்டினத்துக்கு கூட அவங்க வந்து கேப்சர் பண்ணி அங்க அந்த ரீஜன்ஸ்குள்ள இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து புலிக்காட்டுல வந்து ஒரு ஃபோர்ட் கலேண்ட்ரா ஃபோர்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறுவிட்டிருப்பாங்க. இதுக்கு அடுத்து பிரிட்டிஷோட வருகை பிரிட்டிஷ் வந்திருப்பாங்க. அதிகமான பிரிட்டிஷோட டாமினன்ஸ்னால இவங்க டச்சுக்காரர்கள் வந்து அப்படியே இது பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுக்கு அடுத்து ஆங்கிலேயர்கள் வந்து வராங்க, அவங்கள பத்தி இப்போ பிரிட்டிஷ் வந்து எப்போ வராங்கன்னா 1600லயே நமக்கு இங்க வந்திருந்தாங்க. 1600லயே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இவங்க டைம்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே போர்த்துகீஸுமே இருந்தாங்க. சேம் கொஞ்ச நாள் கழிச்சு பிரெஞ்சுக்காரமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க வரையில ஃபர்ஸ்ட் முகலாய மன்னனான ஜஹாங்கீர் கிட்ட வந்து சூரத்ல வந்து அவங்களோட ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை வந்து நிறுவுறதுக்கு வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கான பெர்மிஷன்ஸும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா போர்த்துகீஸோட ப்ரெஷர்னால அது வந்து மறுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச இங்கிலாந்து அரசு எலிசபெத் என்ன பண்ணாங்க அப்படின்னா சர் தாமஸ் ரியோ அப்படிங்கிற ஒருத்தங்களை வந்து முகலாய பேரரசை சந்திக்க அனுப்பி அவங்க வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்து ஆக்ரால தங்குற மாதிரி இருந்தாங்க. ஸோ இதுக்கு ரிசல்ட்டா என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆக்ரா, அலகாபாத் அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து அகமதாபாத் அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து வணிகம் பண்ணிக்கலாம், அங்க வந்து நீங்க இருந்துக்கலாம், உங்க செட்டில்மெண்ட் வந்து இருந்துக்கலாம் அப்படிங்கிற பெர்மிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்தியாவோட கொஞ்சம் வெஸ்ட் சைட்ல வந்து 3 ஜமீன்தாரியோட லேண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேப்சர் பண்ணி கல்கத்தா அப்படிங்கிற சிட்டியை வந்து ஃபார்ம் பண்றாங்க. அங்க வந்து ஃபோர்ட் வில்லியம் கூட வந்து அங்க இது பண்றாங்க. அதுக்கப்புறம் டச்சுக்காரர்களோட நிலமான நாகப்பட்டினத்தையும் கைப்பற்றி மெட்ராஸ்ல வந்து ரொம்ப ஃபேமஸான சென்ட் ஜார்ஜ் கோட்டையை வந்து அவங்க நிறுவுறாங்க. ஸோ சென்ட் ஜார்ஜ் கோட்டை தான் பிரிட்டிஷ் கட்டப்பட்ட முதல் கோட்டையா இந்தியாவில வந்து இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தபடியா வந்த பேட்டில் ஆஃப் பிளாசே, பேட்டில் ஆஃப் பக்சார் மூலமா பிரிட்டிஷோட சப்போர்ட் வந்து இங்க உள்ள நவாப்ஸ், சுல்தான்ஸ்க்குலாம் அதிகமா இருந்திருக்கும். ஸோ அது மூலமா பிரெஞ்சோட கண்ட்ரோலை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி இவங்களோட டாமினன்ஸ் அதிகமா இருந்திருக்கும். இவங்க வந்து பாலிட்டிக்ல நிறைய இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாங்க. இவங்க போர்ச்சுகீஸ்களை காட்டிலும் டச்சுக்காரரை காட்டிலும் இந்த நிலப்பரப்பையும் அதிகமா ஆட்சி புரியணும் எண்ணம் வந்து இவங்களுக்கு இருந்திருக்கு. ஓகே, இதுக்கு அடுத்து வந்து டேனியர்கள் வந்து வராங்க, அவங்க டேனிஷ் வந்து எப்போ இங்க வராங்கன்னா 1616ல வராங்க. ஸோ அவங்க வந்து அதிகமா இந்தியாக்குள்ள பரவட்டாலுமே இவங்களோட அதிகபட்சமான செட்டில்மெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்துச்சு. ஸோ ஆனா இவங்களால மிச்ச யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மாதிரி அதிகமான ஸ்ட்ரென்த் காட்டி இங்க வந்து இருக்க முடியல.
ஸோ அதனால அவங்களுக்கு உட்பட்ட செட்டில்மெண்ட்ஸ் நிலங்கள் எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் கிட்ட சோல்வ் பண்ணி இவங்களுமே ரிட்டர்ன் போயிடுறாங்க. இதுக்கு அடுத்து கடைசியா வந்து இங்க வந்தவங்க யாரு? பிரெஞ்சுக்காரர்கள். அவங்க பத்தி பிரெஞ்சு வந்து 1664 வந்து இந்தியாக்குள்ள வந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பிரிட்டிஷோட பகுதிகளுக்கு இவங்களுமே ஈக்குவலான ஃபைட்ஸ் எல்லாமே நடந்திருக்கும். சூரத்தா இருக்கட்டும், மசூலிப்பட்டினமா இருக்கட்டும், நாகப்பட்டினமா இருக்கட்டும், பிரிட்டிஷ்க்கு ஈக்குவலா இவங்களையும் சண்டை போட்டு அவங்களோட செட்டில்மெண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்த்திருப்பாங்க. இவங்களுமே நிறைய மன்னர்கள் கூட நல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாங்க. ஈக்குவலா பிரிட்டிஷுமே நிறைய மன்னர்கள் கூட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாங்க. ஆனா அதிகபட்சமா பிரிட்டிஷ்க்கு நல்ல ஆதரவு கிடைச்சது இவங்களோட. ஸோ பிரிட்டிஷோட டாமினன்ஸாலேயே இவங்க வந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஷேர்ஷா லோடி வந்து இவங்களுக்கு கிஃப்டா கிராண்ட் பண்ணது வந்து பாண்டிச்சேரி. ஸோ பாண்டிச்சேரி மட்டும் இல்லாம இவங்க வந்து காரைக்கால், மாஹி அந்த மாதிரி நிலப்பரப்புகளை வந்து இவங்க வந்து குடியேறினாங்க. ஓகே. பொதுவாக பிரெஞ்சுக்காரர்களா இருக்கட்டும், டேனியர்கள், டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்களா இருக்கட்டும், இவங்களை காட்டிலும் வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட பலம் வந்து அதிகமா இருந்தது. இதுக்கான காரணம் வந்து என்னதான்? ஓகே சார். இப்ப வந்து ஐரோப்பியர்கள்ல இருந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஆனா இவங்க எல்லாத்த காட்டிலுமே பிரிட்டிஷ் ஏன் அதிகமான ஆளுமை இருந்திருக்கு, இவங்க ஏன் அதிகமா இவ்வளவு வருஷம் இந்தியாவை ஆண்டாங்க, அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, வந்து எல்லா ஐரோப்பியர்ஸுமே ட்ரேடும் பண்ணி அது சமயம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மதத்தை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே சேமா மதத்தையும் பரப்பியிருக்காங்க, ட்ரேடுமே பண்ணியிருக்காங்க, நிலம் குவாலிட்டியிலுமே கொஞ்சம் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த ரெண்டுமே அக்செப்டபிளா இருந்தாலுமே மதம் பரப்புறது வந்து எல்லா மன்னர்களாலும் ஏத்துக்கிட முடியாது. ஏன்னா மேக்சிமம் இஸ்லாமிய மதம் சார்ந்த நிறைய மன்னர்கள் இருந்தாங்க. ஸோ நிறைய விஷயம் நிறைய மன்னர்கள் வந்து அப்படி இருந்தாலும் அவங்களோட மதம் வந்து ஈஸியா பரப்ப முடியல. அது வந்து ஒரு வேற்று மனிதர்களாகவே தான் இருந்தாங்க. ஆனா பிரிட்டிஷ் மட்டும்தான் அவங்க வந்ததே ட்ரேடுக்காக, அந்த மதத்தை பரப்பதை பத்தி அவங்க வந்து இப்போதைக்கு அவங்க எதுவுமே பண்ணாம அவங்க ஸ்ட்ராங்கா அந்த பாலிட்டியில இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு திவான் பதவி வர வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங்கா நின்று அதுக்கப்புறம் தான் அவங்க பரப்ப ஆரம்பிக்காங்க. அது அவங்களோட ஸ்ட்ரென்த்தா இருக்கு. இதன் மூலமா வணிகத்தை வந்து ஃபர்ஸ்ட் பிரைமரி போக்கஸா வச்சுட்டு அதுக்கு அடுத்து உள்ள வந்து கொள்கை அடிப்படையில் உள்ள வந்து வராங்க. ஓகே ஓகேப்பா, சேலஞ்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு வெரி தேங்க்யூ.